காவல்துறையினர் நடத்திய தடியடியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களின் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. இதுபற்றி அக்கட்சியின் தலைவர் திரு வேல்முருகனிடம் தொலைபேசி வாயிலாக மேலும் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. போராட்டத்தில் போலீசார் ஏன் தடியடி நடத்தினர்? அதற்கான காரணம் பற்றி சொல்லுங்க. இன்று காலை சரியாக 11 மணி அளவில் 1500க்கும் மேற்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்கள் கங்கைகொண்டானில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான பன்னாட்டு கம்பெனிகளான பெப்சி மற்றும் கொக்கோ கோலா நிறுவனம் தாமிரபரணி ஆற்றில் நீரை உரிந்து கொள்ளை லாபம் அடிக்கிற கொடிய செயலை கண்டிக்கின்ற வகையிலும் விவசாய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் உறிஞ்சுகின்ற அந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்னிட்டு ஜனநாயக ரீதியாக என்னுடைய தலைமையில் எங்கள் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு காவேரி உள்ளிட்டவர்கள் நாங்கள் அமைதியான வழியில் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். அப்போது திடீரென்று அங்கு வந்த அந்த கங்கைகொண்டான் பேரூராட்சியினுடைய காவல்துறை ஆய்வாளர் சிவமுருகன் என்பவர் மேற்படி கங்கைகொண்டான் அந்த தனியார் ஆலைக்கு ஆதரவாகவும் அவரிடத்தில் பல உதவிகளை பெற்று தொடர்ந்து அங்கு ஜனநாயக ரீதியில் போராடுகின்ற நசுக்கிற செயல்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அவர் இங்கே என்னடா உங்களுக்கு போராட்டம் வேண்டி கிடக்கிறது என்று எடுத்த உடனேயே தடியடி நடத்தினார். இந்த தடியடியில் 10க்கும் மேற்பட்டவர்கள் மண்டை உடைந்து படுகாயம் அடைந்து தற்போது நெல்லையில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எங்களுடைய வேண்டுகோள் என்பது 1500க்கும் மேற்பட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களை காவல்துறை தங்களது வாகனங்களில் ஏற்றி கைது செய்து மண்டபங்களுக்கு அழைத்து செல்லுங்கள் என்றுதான் நாங்கள் சொன்னோம். அவர்கள் வெறும் 4 வேன்களில் 100 பேரை மட்டும் கைது செய்துவிட்டு மற்ற கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இந்த கூடி போராடக்கூடாது, இனிவரும் காலங்களில் இந்த ஆலைக்கு எதிராக போராடுகின்ற எந்த ஒரு அரசியல் கட்சியும் அமைப்புகளும் போராடக்கூடாது என்பதற்காகவே இதோடு இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தனியார் ஆலையினுடைய உத்தரவுக்கு இணங்க விசுவாசமாக தமிழக காவல்துறையில் இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகளுடைய தூண்டுதலோடு திட்டமிட்டு இந்த கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறது. நீங்க பாருங்கள், உங்களுடைய நியூஸ் தொலைக்காட்சியிலே விஷுவலாக இப்போது காமித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கேயாவது எங்கள் கட்சிக்காரர்கள் ஒரு அரசு பேருந்துக்கோ காவல்துறை வாகனங்களுக்கோ அல்லது சாலை மறியல் செய்து பொதுமக்களுக்கு இடைஞ்சலோ எங்கேயாவது ஒரு சிறு அசம்பாவித சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா? அமைதியாக நின்றவர்களை திடீரென்று துரத்தி காட்டுமிராண்டித்தனமாக மோசமாக தாக்குதல் நடத்தி மண்டையை உடைப்பது என்பதும் கைகால்களை உடைப்பது என்பதும் இது மிகவும் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு மோசமான ஒரு ஜனநாயக படுகொலை. ஒரு ஜனநாயக முறையில் போராடுகிற, அதுவும் சொல்லப்போனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற நான் நேரடியாக தலைமை தாங்கி நடத்துகிற என்னுடைய போராட்டத்திலேயே காவல்துறை இவ்வளவு மோசமாக காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டு மக்கள் பிரச்சனைக்காக போராடுகின்ற பொதுமக்களை, அப்பாவி தமிழர்களை எந்த அளவுக்கு இவர்கள் தாக்குவார்கள், கொலைவெறி தாக்குதல் ஈடுபடுவார்கள் என்பதற்கு உதாரணமாக இந்த செயல் அமைந்துள்ளது. 24 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை ஆய்வாளர் சிவமுருகன் மீது தமிழக காவல்துறை இயக்குநர் டிஜிபி நடவடிக்கை எடுத்து அவர் பணி நீக்கம் செய்யப்படவில்லை என்று சொன்னால் நாளை காலை சரியா 11 மணி அளவில் டிஜிபி அலுவலகம் எதிரில் என்னுடைய தலைமையில் மண்டை உடைந்து காயத்திற்கு உள்ளான எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு காவேரி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரோடு நாளை அங்கு தொடர் உண்ணாவிரதத்தில் நான் உட்காரப் போகிறேன் என்பதை நியூஸ் 7 தொலைக்காட்சியின் ஊடாக தங்கள் ஊடாக தமிழக மக்களுக்கும் அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, மேலும் சொல்லுங்க, உங்கள் மீதும் தடியடி நடத்தப்பட்டதா? காயமடைந்த தொண்டர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருப்பதாக சொல்லுகிறீர்கள். அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மாநில இளைஞரணி செயலாளர் திரு செல்வன்குமார் உள்ளிட்ட எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு கணேசன், ஒன்றிய செயலாளர் திரு சரவணன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் மண்டை உடைந்து படுமோசமாக அவர்கள் காயத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதனால் அவர்களை மேல் சிகிச்சைக்காக எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இன்று நாங்கள் சென்னைக்கு கொண்டு வர ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுபோன்று மற்ற எங்கள் கட்சியினுடைய அடிப்பட்ட தொண்டர்களையும் மேல் சிகிச்சைக்காக இதனுடைய பெரிய மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்து அழைத்து வர இருக்கிறோம். ஒவ்வொருக்கும் 25 தையல் 30 தையல் என்று போடப்பட்டிருக்கிறது. 3 கால் உடையப்பட்டிருக்கிறது. ஆக இவற்றுக்கெல்லாம் ஒரு நீதி விசாரணை நடத்தி ஒரு சரியான ஒரு தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும். உங்களுடைய தொலைக்காட்சி அந்த விஷுவலிலே நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய பாதுகாவலர் தடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த இன்ஸ்பெக்டர் என்னை தான் குறிவைத்து அடித்தார். என்னுடைய பாதுகாவலரும் காயம்பட்டிருக்கிறார். PSO தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்த என்னுடைய பாதுகாவலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய உதவியாளருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்த பெப்சி கம்பெனிக்கு எதிராக அல்லது கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு எதிராக இனி எந்த கட்சிகளும், எந்த அரசியல் அமைப்புகளும், தன்னார்வ அமைப்புகளும், தொண்டு நிறுவனங்களும் தொடர்ந்து இதை விரட்டுவதற்கு போராட வரக்கூடாது என்பதற்காக தனியார் நிறுவனத்திடம் கையூட்டு பெற்றுக் கொண்ட அந்த இன்ஸ்பெக்டர் திட்டமிட்டு இந்த காவல்துறையுடைய தடியடியை நடத்தி பழி வாங்கியிருக்கிறார். நீங்க அந்த விஷயங்களை திரும்ப பார்க்கலாம்.
என்னை என்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களும் என்னுடைய உதவியாளரும் என்னுடைய பாதுகாவலரும் தான் என்னை காப்பாற்றினார்கள். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக எங்கள் பொதுச் செயலாளர் திரு காவேரி அவர்கள் காயம்பட்டது போல் என்னுடைய மண்டையும் உடைந்திருக்கும். நானும் மிகப்பெரிய காயத்திற்கு உள்ளாகியிருப்பேன். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஐயா.